ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சம்மந்தி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா அதோட கேம் ப்ளே தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோனா கொடுத்தாச்சு, கொடுங்க வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இமேஜே சூப்பராக இருக்குது. டேரிஃப் வியாசா ஏதோ. ஓகே, இங்கே வந்து டெஸ்டினேஷன் ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போகணும். அவங்கள ஃபஸ்ட்டு நம்ம பேசஞ்சர்ஸ் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா நம்ம வந்து இருக்கிற இடம் ஏதோ பஸ் ஸ்டாண்ட் போல், அங்கேருந்து நம்ம கிளம்புறப்ப. ஓகே, இதுதான் பஸ் சிமுலேட்டரோட பார்ட் 1. ஓகே, அது இதுக்கு முன்னாடி நான் ஒரு பல மாதங்கள் பின்னாடி டேன் த மேன் வீடியோ போட்டிருந்தேன். அது அதோட முடிஞ்ச அவ்வளோதான். ஓகே, இப்போ தான் பேட்ரி லோ தான் ஆகும் என் நேரம் பார்த்து. சரி, ஏதோ விடுங்க. ஓகே, இப்போ தான் பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளில வரும். இது எப்படி இருக்குன்னா சூப்பராக தான் இருக்குது. நல்ல கேம் தான். இது நீங்களுமே விளாட்லாம். என்ன வண்டி கவுருதி பார்த்துப்போம். நமக்கார இந்த வண்டியென்னா ஓட்டி முன்ன பின்னா இல்லை, சும்மா டாக்டர் டிரைவிங் தான் ஓட்டியிருக்கேன். அது நல்லாயிருக்கும். ஆனால் இந்த பஸ் சிமுலேட்டர்னா ஓட்டிடல. ஏன்னா இந்த பஸ்ஸுன்றது எவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த பஸ்ஸுனால் இது வரைக்கும் நான் ஓட்டினதில்லை. நேர்லேயும் ஓட்டுறதில்லை, கேம்லேயும் ஓட்டினதில்லை. நேரில் எப்படா ஓட்டுவேன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான், விடுங்க. ஓகே, போகலாம். திருப்பி இந்த பஸ்ஸு வேறு அப்பப்போ கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. இங்கே இடம்னா பார்த்தோன்னே ஓகே நல்லா தான் இருக்கும் போல் கேமு அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படின்னா இல்லை. பாருங்க, நான் வந்ததுலேருந்து பார்த்தேன் ஒரு மக்கள் கூட இல்லை. மக்கள் இல்லாதனா இதுனா ஒரு ஊராடா? சரி, ஸ்கூல் பஸ்ஸாவது இருக்குன்னு பார்த்தா ஸ்கூல் பஸ் கூட இல்லை. ஒரு சிட்டினா எப்படி இருக்கணும்? காரு, பஸ்ஸு, ப்ரைவேட் பஸ்ஸு, ஸ்கூல் பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸு, எல்லா பஸ்ஸும் வரணும். இங்கே வெறும் கவர்மெண்ட் பஸ்ஸு, காரு, ட்ரக்கு அவ்வளோதான் வருது. ஒரு மக்கள் கூட இல்லை. இதெல்லாம் என்ன நியாயம்? நம்ம இந்த பேசஞ்சர்ஸ் கூப்பிட்டு போவோம்ல, அந்த இடத்த தவிர வேறு எந்த இடத்துலையுமே மக்கள் யாருமே இல்லை. ஓகே, அதெல்லாம் புரட்சி பண்ணி இந்த கேமில் கொண்டா வர போகிறாங்க. ஏதோ விடுங்க. இன்னும் லொக்கேஷன் ஒரே இடத்துல காமிக்குது. ஓ, நம்ம தப்பான வழியில் போய்கிட்டு இருக்கோம். யூட்டன் போடணுன்னு ஒரு இடத்துல சொல்லுது. அந்த இடத்துல போய் நம்ம யூட்டன் போட்டால் தான் மறுபடியும் வர முடியும். இதுவே தெரியாமல் நான் இன்னும் பஸ்ஸை ஓட்டிகிட்ருக்கேன். ஓகே, ஸ்டாப் சிக்னல். போலீஸ்கார் இருக்கார், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போகலாமா? டே பஸ்காரன், ஐயோ டேர்ன் பண்ணோம். போங்கடா, பரவாயில்ல, நான் இந்த வழியாகவே போகிறேன். பரவாயில்ல, இருக்கட்டும். நான் என்ன பண்ணுறது? இவ்வளோ சுற்றி போய்கிட்டு இருக்கேன். இது எவ்வளோ நேரம் ஆகி நான் அவங்கள போய் விட்டு மறுபடியும் நான் கீழே எடுத்துகிட்டு வரணும். இதெல்லாம் என்ன சார்? ஓகே, 30 FPS கிராஃபிக்ஸ்னால் நல்லா தான் இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் ஹேங் ஆகுது, இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, ரைட்டு போகிறோம். இங்கே பார்த்தீங்களா எப்படி எவ்வளோ வேகமாக வர பார்த்தீங்களா? ஒரு ஸ்க்ராட்ச் போட்டேன்னா அவ்வளோதான். பின்னாடி இருக்க எல்லாம் தாத்தா பாட்டியாக இருக்குது. நான் ஃப்ரண்ட்டில் வரும்போதே பார்த்தேன். என்னடா எல்லோரும் அப்படியே வயசான டிக்கெட்டாக இருக்கேன்னு நினச்சேன். அப்புறம் விட்டு சரி, ஓகே, இந்த டைம் நான் வந்து பொறுமையாக போகணும். ஃபஸ்ட்டே தாத்தா பாட்டினா வராங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஓட்டுற பயணம் வந்து தாத்தா பாட்டி காலம் வரைக்கும் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பொறுமையாக போயிட்டுருக்கேன். ஓகே, நானும் ஒரு வழியாக போய்கிட்டுருக்கேன். இந்த பாருங்க, அந்த கீழே அத்துக்கோண்டு இருக்குது பார்த்தீங்களா? அந்த மேப்பை வச்சு பார்த்துட்டு நானும் போகிறேன். இதில் நான் என்ன லாஜிக்? மேலே என்ன ஏதோ ஆரம் ஒர்க் காமிக்குது, என்னன்னு தெரில. ஓகே, இந்த பஸ்ஸை பற்றி சொல்லணும்னா இது ஒரு பஸ், 3 டயர் உள்ள பஸ். என்னடா பஸ்ஸுனால் 4 டயர் தானே இருக்கும். இது வந்து பெரிய பஸ், அதனால் 3 டயர் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து 2 மிரர் இருக்கும், அவ்வளோதான். இதுதான் பஸ். பின்னாடி தான் திரும்பி பார்க்க முடியாது. ஓகே, அவ்வளோதான். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேரிங் வீல் இருக்குது. அப்புறம் கத்த எல்லா லைட்டும் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் கை மட்டும் இல்லை. ஏன்னா அந்த டிரைவருக்கு கை இல்லை, கையில்லா டிரைவர். ஒரு டைம் நான் வேணால் பார்ட் 2ல்
இந்த டிரைவரை வெளில வச்சு காமிக்கிறேன். ஓகே ஓகே, இதான் பெட்ரோல் பங்க். ஏன்னா நம்ம வண்டியில் பெட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் போட்டுடலாம். நேற்று வெளில நான் போயிட்டு வந்தேன், அதனால் அவ்வளோ கம்மியாக இருக்குது. நேற்று ஒரு ட்ரிப்பு போனேன், அந்த ட்ரிப்பு வந்து லேக்ஸ் கணக்கில் போச்சு அந்த ட்ரிப்பு. அப்போ ஏன்டா வாங்கிட்டு 60,000 இருக்குன்னா அதனால் அப்போ தான். ஏன்னா நான் இந்த பஸ்ஸு இதுக்கு முன்னாடி ஒரு 3 பஸ் வச்சுருக்கேண்ணா. மூணுமே வேறு பேரில் இருக்கும். ஒரு பஸ் வந்து இதே பேரில் இருக்கும், இன்னொரு பஸ் வந்து வேறு பேரில் இருக்கும். நான் வந்து 3 பஸ் வச்சுருக்கேன், அதனால தான் அப்படி. கிட்டத்தட்ட 7 லட்ச ரூபா வச்சுருந்தேன். அந்த 7 லட்ச ரூபாயும் ஒரு பஸ்ஸில் செலவு பண்ணிட்டேன். ஆனால் கடைசியில் அந்த பஸ்ஸில் வெறும் 3 வீல் கூட இல்லை, 2 வீல் தான் இருக்குது. 2 வீலுன்ற பாருங்க, அதாவது ஃப்ரண்ட்டில் 2 பேக்கில் 2 அந்த மாதிரி 4 வீல் தான் இருக்குது. அதனால் மிடில் இருக்கே நடு பஸ், அந்த பஸ்ஸை வரைக்கும் தான் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த பஸ் தான் நல்லா ஓட்டுது. அப்பப்போ கொஞ்சம் சைட்லன்னா திரும்பவும் இருந்தாலும் அப்படியே மேனேஜ் பண்ணி ஓட்டிடுவேன். என்னோட இதான் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு அப்படி இப்படின்னு சொன்னீங்க, அதெல்லாம் அப்படி தான். நான் சும்மா சேனலுக்காக ஒரு உருட்டுனேன். உருட்டு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓகே, இதான் மரம். எனக்கு வேறு சளி பிடிச்சிருக்கு. அது அந்த பெட்ரோல் போடுறன்ற பேரில் மழையில் நடந்தேன், அப்படியே சளி பிடிச்சிருச்சு. சளி பிடிச்சி மற்றவங்க மேலே போய் கொரோனா பரவி போட்டுற வரேன். ஐயோ போலீஸ்கார், இந்த போலீஸ்கார் நான் ஓவர்டேக் பண்ணுறேன்டா, பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. போலீஸ்கார் பாய், போயிட்டு வரவா? எப்படி போயிட்டாரு, அவ்வளோதான். போலீஸ்காருக்கு ஒருத்தம் பீட்டர். என்னோட இத்தனை பெட்ரோல் பங்க் வச்சுருக்கீங்க? 2 பெட்ரோல் பங்க் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். ஓகே பாருங்க, ஸ்பீடை பாருங்க, ஆஹா ஓஹோ அப்படின்னு போயிட்டுருக்கு பாருங்க. எப்படி தட்டி தூக்கிட்டப்பல பஸ்ஸு. இது வரைக்கும் நான் பஸ் ஓட்டவே இல்லைனாலும் நான் இந்த டைம் நல்லா ஓட்டியிருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பஸ்ஸு ட்ரிப் போனேன்னா எப்படியோ போகிறதுக்குள்ளே ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே 4-5 டைம் முட்டி ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பேன். வரும்போது 4-5 டைம் முட்டிடுவேன். இதுதான். ஆனால் இந்த டைம் வந்து நான் க்ளீனாக போயிருக்கேன். இன்னும் வண்டி மூவ் ஆகுது மாட்டி. என்ன வண்டி மூவ் ஆகுது மாட்டி? ஏய் என்னடா மூவ் ஆக மாட்டேங்குது? ஐயோ வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஐயா காப்பாற்றுங்க, இந்த திருப்ப கூட முடியல ஐயா. டேய் ஆன் பண்ணுறா. ஓ சாரி, ஆன் பண்ணுறேன். ஓகே, இது என்னோடய மிஸ்டேக். ஏன்னா டிரைவர் இவன் ஓட்டுவானா இல்லையா, கொஞ்சம் அப்படி தானே இருக்குது. போகலாம். மறுபடியும் 3வது போலீஸ்கார். நான் நோட் பண்ணதுலேருந்து 3வது போலீஸ்காராக வந்திருக்காரு. ஓகே. இப்போ பாருங்க, நான் பஸ்லேயே ட்ரிஃப்ட்டு பண்ணுறேன். டேர்னிங் வரல, அடுத்த டைம் ட்ரிஃப்ட்டு பண்ணுறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நம்ம அந்த இடத்த ரீச் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். ஹில்ஸை இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அதுக்குள்ளே நம்ம ரீச் பண்ணிடுவோம். ஓகே, வரோம். இந்த இடம் வந்து ஒரு நல்லா தான் இருக்குது இடம். அப்படியே வெயில் அடிக்குது, மழை பெய்யுது. ஆனால் பனினா பெய்யாது, வெறும் வெயில் மழை அவ்வளோதான் இருக்கும். இதங்க இப்போ இப்படி வெயில் அடிக்குமா, அப்படியே அப்படின்னு இறங்கி மழை பெய்யும், மறுபடியும் அப்படின்னு ஏறி வெயில் அடிக்கும். அதனால் இதில் கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால் ரொம்ப நிறையா இருக்குது. ஆனால் அதுலேயும் நம்ம பஸ் ஓட்டி தான் ஆகணும். இதுதான் இந்த கேமில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து இப்போ ஒரு ட்ரிப்பு போகிறோம்னா நைட் ஆகிடுச்சு, யாருமே லாஜிக்னால் தங்க மாட்டாங்க. நம்ம பாட்டுக்கு ஓட்டிகிட்டே போகணும். நம்ம வந்து ஒரு பேட்மேன். நான் ஒரு டைம் 2-3 நாள்லாம் அப்படியே முழிச்சுக்கிட்டே ஓட்டிகிட்டு போனேன். ஓகே, லோடிங் மேப் வந்திருக்கு, அதனால் லோடு கொடுத்துருவோம். ஆஹா ஆடி டே காப்பி ரைட்டாப்பா. 2 செகண்ட் தான் வந்துச்சு, அது ரொம்ப நேரம் இல்லை. நான் அதுக்குள்ளே கட் பண்ணிட்டேன் வீடியோவை.
இப்பயும் மேலே இருக்குது. என்னடா அப்படியே வேகமாக அதே ஸ்பீடில் விட்டாங்க. ஓகே, நம்ம வந்துட்டோம். அப்படியே மேலே ஏறி போய் அவங்கள போய் அந்த ஹில் பாயிண்டில் விடணும். அவ்வளோதான் நம்மளோட வேலை. அதோட இந்த பார்ட் முடிஞ்சிடும். அடுத்தது நம்ம அங்கேருந்து கீழே ஸ்வாயிங் மறுபடியும் இறங்கணும். இறங்குறது தான் இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்படி இருக்குது பஸ்ஸு. அந்த பஸ்ஸு அப்படியே இப்படி இறங்கும்போது ஸ்வாயின்னு போய் எவனாவது முட்டிடுச்சுன்னா அவ்வளோதான். ஓகே, எவ்வளோ நேரம் ஆகும்? ஓகே, ஸ்பீடு நல்லா போகுது, இழுத்துக்கிட்டு பாருங்க. இந்த ஒரு மலையிலையும் நான் வந்து 30-40 தான் போகிறோம். மற்றவங்கன்னா இப்போ வந்து ஒரு மலையே ஸ்ட்ரெயிட்டாக போகுதுன்னா அதில் வந்து நல்லா ஸ்பீடு ஏற்றி போவாங்க. ஆனால் நாங்கள் வந்து வளைஞ்சு போகிற மலையிலேயே ஸ்பீடாக போவோம். எப்படி? இதான் எங்கள் ஸ்பெஷாலிட்டி. அதனால தான் எனக்கு வந்து லட்சக்கணக்கில் தான் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா இப்போ இந்தோனேஷியா இருக்குது, அங்கேருந்து ஒரு மூலையிலேருந்து இன்னொரு மூலை, இல்லைன்னா 2. இப்போ சென்னை டு மதுரை அந்த மாதிரி இடத்துனா 2-3 நாள் ஆகும். நானும் போவேன். ஆனால் நிறைய அப்புறம் நான் அங்கே போயிட்டு அப்பா முடிஞ்சிடும் இதோட அப்படின்னு நினச்சா மறுபடியும் அங்கேருந்து நான் இன்னொரு பேரை கூப்பிட்டு போகணும். அதுதான் கொடுமையாக இருக்கும். மறுபடியும் நான் 2-3 நாள் அதுக்கப்புறம் தான் மொத்தமாக முடியும். அது வந்து கரியர் மோடு. இப்போ நான் விளாண்டுட்டு இருக்கிறது டூர் மோடு. அப்புறம் இன்னொரு மோடு வந்து மல்டிப்ளேயர் மோடு, இன்னொரு ஃப்ரீ மோடு வந்து நம்ம நெட்டே இல்லாமல் விளாட்றதுக்கு. அப்புறம் இந்த டூர் மோடு கரியர் மோடு வந்து நெட்டு இருக்கணும், அப்போ தான் விளாட முடியும். இல்லைன்னா விளாட முடியாது, லாகினே ஆகாது. வெறுமனே நம்ம ஃப்ரீ மோடு மட்டும்தான் விளாட முடியும். ஓகே, முன்னாடி போகிற பஸ் டிரைவர் கொஞ்சம் வித்தியாசமாக போய்கிட்டு இருக்காரு. என்னடா இடம் இது? அப்படியே கேரளா, ஊட்டி, மூணார் எல்லாம் கலந்த கலவையாக இருக்குது இந்த ஹில்ஸு. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹில்ஸை அதாவது வியூ பாயிண்ட் ரீச் பண்ணிடுவோம். இன்னும் எவ்வளோ தம்பி பாட்டு போடுங்க. அட போடாடே, பாட்டே போடணுமோ? பாட்டு போடாடே, உனக்கு ரேட்டிங் பாடுறா, எவ்வளோ கொடுக்குறேன்? ஐயா சரி, நான் பாடுற அதாவது எங்கள் பஸ்ஸில் வந்து மியூசிக் பிளேயரே இல்லை. சாரி, அடப்பாடிடே, மியூசிக் பிளேயரே இல்லை. இதுனா என்னடா ஒரு பஸ்ஸு? சாரி சார், போடா. ஓகே, எப்படியா அவர் சமாளித்து அனுப்பிச்சிட்டு விட்டேன். ஃபஸ்ட் நம்ம பஸ்ஸுக்கு ஏதாவது ஒரு மியூசிக் பிளேயர் வாங்கி போடணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எங்கே மியூசிக் பிளேயர் போய் கேட்டால் 1 கோடி 2 கோடின்னு சொல்லுவாங்க போல், அந்தளவுக்கு இருக்கு காசு. நம்மக்கிட்டே பாருங்கள், என்ன இது 86,000 ரூபா தான் நினைக்கிறேன். ஆமாம், 86,000 தான் நம்மக்கிட்டே இருக்குது. அவங்க போய் லட்சக்கணக்கில்னா சொல்லிட்டாங்கன்னா நம்ம எப்படி அதை போய் வாங்க முடியும்? இதெல்லாம் என்னங்க நியாயம்? ஏதோ விடுங்க. அதில் பாருங்கள், ஸ்பீடா மீட்ரு, அப்புறம் நம்ம போட்ட பெட்ரோல், அப்புறம் 29 பேர் வந்து இங்கே உக்காந்துருக்காங்க. 29 பேர் உயிரும் என் கையில் தான் இருக்குது. போய் விட்டேன்னா அவ்வளோதான், மொத்த பேர் செத்துருவீங்க. ஓகே, ரீச் ஆகிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. அடுத்த வீடியோ பஸ் சிமுலேட்டர் பார்ட் 2, அதில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். ஓகே, அவ்வளோதான். நம்ம பஸ் ரொம்ப அழுக்காயிருக்கு, பேசஞ்சர்ஸ்னால் இறங்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், அப்புறம் இருக்கிற எல்லாத்தையும் பண்ணி விடுங்க. பெல்லு அதையும் அமுக்கி விட்டுருங்க. டிங்.